இந்தியாவின் ஒரு வறண்ட கிராமம். நீண்ட நாட்கள் மழை பெய்யாததால் நிலம் விளந்தது. அந்த ஊரில் ஆர்விந்த் என்ற மூதாட்டியான் வாழ்ந்தார். பலர் நகரங்களுக்கு போய் வாழ்வு தேடிய போதும் ஆர்விந்த் மட்டும் தன் கிராமத்தை விட்டுச் செல்லவில்லை. ஏன் இங்குதான் இருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இந்த நிலம் என்னை வளர்த்தது, எனது உயிர் இதற்கு கடன்பட்டது. ஆர்விந்த் விவசாயியாக இருந்தார். ஆனால் நிலம் உலர்ந்து பயிர்கள் வளராமல் போன பிறகு அவரால் விவசாயம் தொடர முடியவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு காலையிலும் அவர் ஒரு துணிப்பை மார்பில் போட்டு ஒரு தடியுடன் அருகிலுள்ள வெறிச்சோடிய மலைக்கு ஏறி விதைகளை நடுவதைத் தொடங்கினார். அது பயிர்களுக்கான விதைகள் அல்ல, மரக்கன்றுகள். ஒருவர் கேட்டார், நீரில்லாத மண்ணில் மரங்களை நட்டு என்ன பயன்? ஆர்விந்த் சிரித்தார். ஒரு நாள் இங்கெல்லாம் மரம் வளரும். ஆண்டுகள் சென்றன. ஆரம்பத்தில் எதுவும் வளரவில்லை. நிலம் பயங்கரமாக உலர்ந்தது. வானம் கருணையற்றது. ஆனாலும் ஆர்விந்த் ஒவ்வொரு நாளும் போய் விதைகளை நட்டார். தன் குடிநீரிலிருந்து சில துளிகள் மரக்கன்றுகளுக்காக ஒதுக்கினார். ஒரு ஆண்டு மழை நன்றாக பெய்தது. 2 கன்றுகள் முளைத்தன. கிராமத்தினர் நகைத்தனர். ஆர்விந்தின் கற்பனை மரங்கள் என்று. ஆனால் ஆர்விந்த் மழையில் குழந்தை போல் குதித்தார். அடுத்த ஆண்டுகளில் அதிக மரங்கள் வளர்ந்தன. பறவைகள் திரும்பின. காற்றின் வாசனை மாறியது. பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள் ஆர்விந்தின் பின்னால் சென்று மரங்களை நடும் முறையை பழகினர். அந்த குழந்தைகளில் ஒருத்தி மீரா. அவளது பெற்றோர் நகரத்துக்கு போக திட்டமிட்டிருந்தனர். ஆனால் மீரா அந்த காடுகளை பார்த்த பிறகு, நாம் இங்குதான் இருக்க வேண்டும் என கூறி அவர்களை தடுத்து வைத்தாள். ஆண்டுகள் கடந்தன. வெறிச்சோடிய அந்த மலை பசுமையாக மாறியது. மரங்கள் காற்றோடு பேசின. குரங்குகள் கிளைகளில் ஆடின. காலங்காலமாக உலர்ந்திருந்த அந்த ஓடை மீண்டும் வழிந்தது. அது கிராமத்தின் வானிலையை மாற்றியது. ஆர்விந்த் புகழை பெற்றவர் அல்ல. காடு தானாக வளர்ந்தது. நான் ஒரு தொடக்கம் கொடுத்தேன் என்றார். ஆர்விந்த் நிதானமாக தூங்கிக் கொண்டே இறந்த நாள் கிராமமே அழுதுவிட்டது. மீரா இப்போது ஆசிரியையாக உள்ளார். அவர் ஆர்விந்தின் நினைவாக 100 மரங்களை நடும் விழாவை நடத்தினார். இன்று அந்த காடு ஆர்விந்த் வனம் என்று அழைக்கப்படுகிறது. நம்பிக்கையின், பொறுமையின் மற்றும் அமைதியான செயலை பிரதிபலிக்கும் சின்னமாக